ஹலோ! வெல்கம் டூ அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சிஸ்கோ பாக்கெட் ரேசர் எப்படி டவுன்லோட் பண்ணி, எப்படி இன்ஸ்டால் பண்ணி, அதில ஃபர்தரா எப்படி பிராக்டிஸ் பண்ணுறதுன்றத ஒன் பை ஒன்னா பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு கூகுள் வந்துட்டு சிஸ்கோ பாக்கெட் ரேசர் டவுன்லோட் ஃபார் விண்டோஸ்னு சர்ச் பண்ணிவிட்டு, இந்த ஃபர்ஸ்ட் லிங்க்கை கிளிக் பண்ணுவோம். இங்கே லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா, டவுன்லோட் சிஸ்கோ பாக்கெட் ரேசர். இந்த லேட்டஸ்ட்டு வெர்ஷன் வந்து இப்போ 9 சீரிஸ் தான் இருக்குது. ஸோ இந்த லிங்க்கை கிளிக் பண்ணோம்னா, இது லேண்ட் ஆகிற பேஜ் வந்து நமக்கு டவுன்லோட் பண்ணுற பேஜ் வரும். இந்த இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ப்ளீஸ் லாகின் டூ டவுன்லோட் ரிசோர்ஸஸ்ன்னு சொல்லுது இல்லையா? இங்கே வந்து நம்ம லாகின் கொடுக்கணும். உங்களுக்கு ஆல்ரெடி லாகின் இருந்ததுன்னா, நீங்கள் அதை யூஸ் பண்ணி லாகின் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா உங்களுக்கு சைன் அப் பண்ணுற ஆப்ஷன், இந்த லாகின் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபர்தராக இங்கே வந்து நீங்கள் பார்க்கலாம் சைன் அப் பண்ணுற ஆப்ஷன். நீங்கள் சைன் அப் கிளிக் பண்ணி நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நம்மக்கிட்ட ஆல்ரெடி அக்கௌண்ட் இருக்குன்றனால நம்ம அதை யூஸ் பண்ணி இப்போ டவுன்லோட் பண்ண போகிறோம். உங்களுக்கு எக்ஸாக்டாக டவுன்லோட் பண்ணுற இந்த லிங்க் வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு லிங்க் கமெண்ட்டில் பண்ணுறேன். கொஞ்சம் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், வித் டவுன்லோட் லிங்க்கோட. எந்தெந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டமுக்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஃபைல் உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். நம்மளோடது விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ன்றனால இந்த லிங்க் கிளிக் பண்ணோம்னா நமக்கு தேவையான சாஃப்ட்வேர் நமக்கு டவுன்லோட் ஆகும் ஆட்டோமேட்டிக்காக. டவுன்லோட் ஃபோல்டர் சூஸ் பண்ணுறோம். டவுன்லோட் முடிஞ்சதும் நம்ம எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்றது பார்ப்போம். இந்த இன்ஸ்டலேஷன் ரொம்ப ஈஸி தாங்க. ஜஸ்ட் நீங்கள் நெக்ஸ்ட் கிளிக் பண்ணாலே இன்ஸ்டலேஷன் முடிச்சிடலாம். நெக்ஸ்ட் இந்த இன்ஸ்டலேஷன் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இந்த டவுன்லோடை ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிவிடுவோம். அவ்வளோதாங்க, டவுன்லோட் ஆகி முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் இதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்றதை பார்த்துடுவோமா? ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணி ரன் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்து இன்ஸ்டால் பண்ண வேண்டியது தான். எந்த அடிஷ்னல் ஸ்டெப்பும் தேவையில்லை. ஜஸ்ட் நெக்ஸ்ட் கொடுத்து இன்ஸ்டால் பண்ணி இன்ஸ்டாலேஷனை முடிச்சிடலாம். அண்ட் இதுக்கான சிஸ்டம் ரிக்குவயர்மெண்ட்ஸ் கீழே கொடுத்துருக்காங்க. இதுதான் நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக ஃபாலோ பண்ணணும்னு இல்லை. எந்த விண்டோஸ் எந்த லினக்ஸ் பேசிக்கான மிஷின்ஸ் இருந்தாலும் போதும் இந்த சிஸ்கோ பாக்கெட் ரேசர் உங்களால் ரன் பண்ண முடியும். ஆனால் இதை வந்து ஆண்ட்ராய்டு ஒரு ஐஓஎஸ் இல்லை எந்த விதமான ஸ்மார்ட் ஃபோன்லேயும் இந்த அப்ளிகேஷன் ரன் பண்ண முடியாது. ஒன்லி கம்ப்யூட்டர்ஸ் இல்லை லேப்டாப்ஸில் மட்டும்தான் இது ரன் பண்ண முடியும். கிளிக் ஃபினிஷ் கொடுத்தோம்னா இது ஆட்டோமேட்டிக்காக சாஃப்ட்வேர் நமக்கு லான்ச் ஆகிடும். ஜஸ்ட் எஸ் கொடுங்க. ஏன்னா நம்ம லேப்டாப்பில் மல்டி யூஸர் இருக்கிறதுனால இந்த ப்ராம்ப்ட் வரும். ஸோ எஸ் கொடுத்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் லான்ச் ஆகிறத நம்ம பார்க்கலாம். இது லான்ச் ஆகும்போது உங்களுக்கு ஒரு லாகின் ப்ராம்ப்ட் வருங்க. நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ண யூஸ் பண்ண அதே லாகினை நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே விட்டாலும் இந்த லாகின் ப்ராம்ப்ட் வந்து டிஸப்பியர் ஆகிடும். ஸோ நீங்கள் அப்படியே கூட ஒர்க் பண்ணிக்கலாம். இல்லை லாகின் பண்ணுறீங்க, உங்களுக்கு அடிக்கடி இந்த ப்ராம்ப்ட் பார்க்கக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா இந்த கீப் மீ லாக்ட் இன் ஃபார் 3 மந்த்ஸை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அகைன் அந்த லாகின் ப்ராம்ப்ட் திரும்ப வராது. சப்போஸ் நீங்கள் இதை க்ளோஸ் பண்ணீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக அந்த என்டையர் சாஃப்ட்வேரே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளோஸ் ஆகிடும். மறுபடியும் ஓப்பன் பண்ணுறோம். எனிவே நம்மக்கிட்ட லாகின் இருக்குன்றதுனால நம்ம லாகின் பண்ணி சாஃப்ட்வேரை கண்டினியூ பண்ணிப்போம். அவ்வளோதான். பார்த்தீங்களா, நீங்கள் ஆல்ரெடி லாகின் பண்ணி வச்சுருக்கிறதுனால யூ ஹாவ் சக்ஸஸ்ஃபுல்லி லாக்ட் இன் டு தி சிஸ்கோ பாக்கெட் ரேசர், யூ மே க்ளோஸ் திஸ் டேப் அப்படின்னு உங்களுக்கு மெசேஜ் வந்துடுச்சு. ஸோ நம்ம சாஃப்ட்வேர்க்குள்ளே வந்துட்டோம். ஸோ ஃபர்தராக இதுக்குள்ளே நம்ம என்னெல்லாம் பண்ணலான்னு சொல்லி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.